தங்கம் விலை ஏற்ற இறக்கம் என மாறி மாறி இருக்கும் சூழலில் இதனால் மக்கள் ரொம்பவே குழப்பமடைந்துள்ளனர். இதற்கிடையே தங்கம் விலை இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே இருக்கும், இது குறைய வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கம் என மாறி மாறி இருந்து வருகிறது. நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு சுமார் 320 ரூபாய் அதிகரித்தது. இருப்பினும் நேற்றைய தினம் கிராமுக்கு 175 ரூபாய் குறைந்தது. தங்கம் விலை மீண்டும் புயல் வேகத்தில் பறக்க தொடங்குமா அல்லது குறையுமா என்பதுதான் மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இதற்கிடையே தங்கம் விலை இன்னும் எத்தனை காலம் இதுபோல இருக்கும் என்பது தொடர்பாக பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது, ஒரு நாள் ஏறினால் மறுநாள் இறங்குகிறது. அதேபோல வெள்ளியிலும் வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 1 கிலோ வெள்ளியில் நீங்கள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் கிலோவுக்கு சுமார் 30,000 ரூபாய் கேப் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த 30,000 ரூபாய் ஓகே என்றால் வெள்ளி வாங்கலாம். அதாவது கிராமுக்கு 180 ரூபாய் என்று வாங்கினால் 150 ரூபாய்க்குத்தான் விற்க முடியும். அதே வெள்ளியை தங்கம் அல்லது பொருளாக வாங்கினால் செய்கூலியும் கூடுதலாக 10% போய்விடும். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் வெள்ளியை பார் போல வாங்கினால் 30,000 ரூபாய் இழப்பு, பொருளாக வாங்கினால் அதோடு 10% கூடுதலாக இழக்க வேண்டி இருக்கும் என சொல்கிறார்கள். அமெரிக்க செலவீன மசோதாவில் ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்கிறார். இதன் மூலம் அமெரிக்க ஷட்டவுன் முடிவுக்கு வந்துள்ளது. அதேபோல பெடரல் ரிசர்வில் இருந்த மற்றொரு அட்லாண்டா கவர்னர் ராஜினாமா செய்துவிட்டார். இந்த அட்லாண்டா பிரிவில் இருந்தே ஒருவரை தேர்வு செய்து அனுப்புவார்கள். அவர்களை பெடரல் வங்கி ஓகே செய்யும். இந்த பதவியில் இருப்பவரை ட்ரம்பால் நியமிக்க முடியாது. இவர் பிப்ரவரி மாதம் தான் போவாராம். அதன் பிறகு இவருக்கு பதிலாக இன்னொருவர் வருவார். அதனைத் தொடர்ந்து மே மாதம் இப்போது அமெரிக்க பெடரல் வங்கி கவர்னராக இருக்கும் ஜெரோம் பவலுக்கு பதிலாக வேறு ஒரு நபரை ட்ரம்ப் நியமிப்பார். இதனால் பெடரல் வங்கியில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அமெரிக்க வங்கி கூட்டம் வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளது. அதில் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்தே தங்கம் விலை வெள்ளி விலை இருக்கும். அதேபோல கடந்த வாரம் டிஜிட்டல் தங்கம் தொடர்பாக செபி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இதனால் புதிய ஃபின்டெக் நிறுவனங்களில் யாரெல்லாம் டிஜிட்டல் தங்கத்தை போட்டார்களோ அவர்கள் எல்லாம் தங்கத்தை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் 1 மாதத்தில் எந்த நிறுவனத்தால் தங்கத்தை கொடுக்க முடியும், யாரால் கொடுக்க முடியாது என்பது தெளிவாக தெரிந்துவிடும். நான் மீண்டும் சொல்கிறேன், தங்கம் விலை ஏறி இறங்கும், வெள்ளி விலையும் ஏறி இறங்கும். எப்போதும் சர்வதேச சந்தையில் ஸ்பாட் தங்கம் விலையை விட ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும். ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருந்தாலே அது ஒரு நெகட்டிவ் குறியீடுதான். சில்வர் ஃபியூச்சர்ஸ் நெகட்டிவாகவே இருக்கிறது. இதன் காரணமாகவே தங்கத்தை விடவும் வெள்ளி பல மடங்கு ரிஸ்க் என்று நான் சொல்கிறேன் என கூறியிருக்கிறார் ஆனந்த் சீனிவாசன். டிசம்பர் மாதம் அமெரிக்க பெடரல் வங்கி கூட்டம் நடக்கும் நிலையில் அதுவரை தங்கம் விலை இப்படித்தான் உயர்ந்தாலும் சீக்கிரம் சரிந்துவிடும் என கூறுகிறார் ஆனந்த் சீனிவாசன். Subscribe to One India and never miss an update.